திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவிஎம்பி எழிலரசன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். ஒரு பெரிய சந்திரன், முழு சந்திரனா இருந்தது, அப்படியே தேஞ்சு போய் அமாவாசை ஆக்கி வச்சுட்டார் ஒருத்தர். இதுல வேற அந்த அமாவாசையை வேற கொண்டு வரணும்னு தேடிட்டு இருக்காங்கன்னு வேற அண்ணன் சொல்றாரு. எங்க போச்சுன்னே தெரியல அந்த சந்திரனே. இந்த லேடியா அந்த மோடியான்னு கேட்டவங்க அந்த கட்சியில் அவங்க கூட நின்றுட்டு இருந்தவங்க இன்னைக்கு என்னடா நிலைமைன்னு சொன்னால், அவங்க கிட்ட தான் எல்லா அடிமை சாசனத்தையும் எழுதி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்க நிலைமை. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலைமை எந்த நிலைமையில கொண்டு வந்து சேர்த்து இருந்ததுன்னா 0.03, அதான் 0 அடிமட்டத்திற்கு கொண்டு போய் சேர்த்த நிலைமையை பொருளாதார நிலைமையில் தான் அன்றைக்கு இருந்தது 2021 ஆட்சி பொறுப்பு கொடுக்கும்போது. அது கொரோனா நேரம்ல. அப்போ அதுக்கு முன் வருடம் 3.8 இருந்தது. அதையா இன்னும் அதுக்கு முன் வருடம் சொல்லலாமா? ஏங்க என்னவோ அப்படியே என்னவோ 10% இந்த மாதிரி 14 வருடங்கள் கழித்து இன்றைக்கு இந்தியாவில் 11.19% என்ற பொருளாதார வளர்ச்சியை, உள்நாட்டு உற்பத்தியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாநிலம் இந்தியா. ஒட்டுமொத்தத்தில் பாவர்ட்டி இண்டெக்ஸை பற்றி கஸ்தூரி பேசுகிறாங்க. என்ன எதனால் இப்படிலாம் பேசுகிறீங்க? இது என்னன்னு பாருங்கள். இது என்னன்னு பாருங்கள். நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கு நோ பாவர்ட்டி இண்டெக்ஸ்க்கு. நீங்கள் சொன்ன உத்தரப்பிரதேஷ் எவ்வளோ தெரியுங்களா? 57. நாங்கள் சொல்லி முடிக்கிறோம், உட்காருங்க. பீகார் எவ்வளோ தெரியுமா? அவங்க வேற பெருமையாக சொல்கிறாங்க, டபுள் இன்ஜின் சர்க்காரான், டபா இன்ஜின். பீகாரில் 39. இந்தியாவிலுடைய டாப் மோஸ்ட் எவ்வளோ தெரியுமா? 91 அப்படின்ற இண்டெக்ஸோடு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இந்த மேப்பில் பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பேச கற்றுங்க. சும்மானா உட்காந்துட்டு பாவர்ட்டி இண்டெக்ஸை பற்றிட்டு ரொம்ப பெருமையாக வேற பேசிட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்த இந்தியாவையும் சுரண்டி இன்றைக்கு அடிமைத்தனத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய மோடி அரசை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் நீங்களாம் வெக்கப்படணும். என்ன மாதிரி ஒரு நிலைமை? இந்திய விடுதலை பெற்று 75 ஆண்டு காலத்தில் 65 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி உங்களுடைய ஆட்சி. 65 ஆண்டுகள் கழிச்சு வருது. அதுவரையில ஒட்டுமொத்த இந்தியாவே பெற்ற கடன் 55 லட்சம் கோடி. இன்னைக்கு எவ்வளோடானா 185 லட்சம் கோடி கடனை பெற்றிருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் 10 லட்சம் கோடிலாம் நாங்கள் சொல்றோங்க. 130 லட்சம் கோடிக்கு பதில் சொல்லுங்க. நீங்களாம் அவங்களுக்கு நீங்க உட்காந்து பல்லாக்கு தூக்க தான் அவங்கலாம் இப்படி வந்து நின்றுட்டு இருக்காங்க. நீங்களாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட பல்லாக்கு தூக்குங்க, தப்பு இல்லை. மோடிக்கு பல்லாக்கு தூக்காதீங்க. ஒட்டுமொத்த இந்தியாவையும் 185 லட்சம் கோடிக்கு கடைக்காரனை ஆக்கிவிட்டு 10 ஆண்டுகளுக்குள்ளாக என்ன பெரிய சாதனை. 10,000 தான் பத்தி பேசலான்னு இருக்கேன். பாரு, 5,000 ரூபாய் நாங்க கொடுத்தோம்னா ஐயோ இது என்னடா இது, விடியற் காலில் எழுந்த உடனே மக்கள் மொத்த பேரும் மகிழ்ச்சி ஆயிட்டாங்க, ஊத்தி மூடிட்டாங்க. அதிமுக கம்பெனியே மூடியாச்சு, இனிமேல் நம்ம எதுக்குடா எலெக்ஷன்ல நிக்கலான்னு யோசிக்கிற நேரத்தில் நான் என்ன தருவேன்னா 2,000 ரூபாய் தரேன்னு சொன்னதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா 1,000 ரூபாய் தரேன்றதை நீடிச்சு எடப்பாடி பழனிசாமி வந்தாருன்னா தருவேன்னு சொன்னார்னா மகிழ்ச்சி தான். கொண்டு வந்த திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அது மு.க. ஸ்டாலின் என்ற தலைவரால் கொண்டு வரப்பட்டது. நீ திரும்பி தொடர்ந்து தரீங்கன்னா மகிழ்ச்சின்னு நினைச்சோம். அடுத்தது சொன்னாரு 10,000 ரூபாய் தருவேன்னாரு. இதுக்கு மக்கள்லாம் பெரிய அளவில் பாதிப்பா இருக்காங்க. 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் எப்படிங்க தருவீங்க? ஏற்கனவே 2,000 ரூபாய் சொல்லியிருக்கீங்க, 10,000 ரூபாய் எப்படி தருவீங்கன்னு செய்தியாளருக்கு கேட்குறாங்க. மக்களுக்கு வரிகளை புது வரிகளை போட்டு நான் 10,000 ரூபாய் தருவேன். லட்சணத்தை பாருங்க. வரி விதிப்பால் மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அதை சமாளிப்பதற்கு 10,000 ரூபாய் எல்லா குடும்பத்திற்கும் தரப்போகிறேன் சொல்லிட்டு செய்தியாளர் கேட்டா, அது எப்படி அந்த பணத்தை எடுப்பீங்கன்னு கேட்டா, நான் பொருளாதாரத்தை முன்னேற்றுவேன், தொழிற்சாலைகளை உருவாக்குவேன், பொருளாதாரத்தை உயர்த்துகிற திட்டங்களை நான் செயல்படுத்தி காட்டுவேன்னு சொல்ல, வரி விதிச்சு அதையே தருவேன்னு சொல்ற பெரிய நிர்வாகி தாங்க. அவரை தான் தேடிட்டு இருக்காங்க நாட்டில். இப்போ தமிழ்நாட்டில் ராயப்பேட்டையில் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அதான் அதிமுக அலுவலகம் இருக்கு, அங்கே வரத்தே இல்லையா. அவர் நேராக டெல்லிக்கு தான் போயிடுறாரு பேச்சுவார்த்தைக்கே. நீங்கள் யார் பேசுறதுனாலும் அங்கே வந்துருங்க டெல்லிக்குன்னு. அதனால டெல்லிக்கு போயிருக்காரு. இன்னைக்கும்
பேசக்கூடியவங்க அத்தனை பேரும் என்னது சந்தோஷம் சந்தோஷம்ன்றேன் சந்தோஷம். நீங்க டெல்லிக்கு போய் பேச போனதுக்கு தான் நான் சொல்றேன். நான் நீங்க ராயப்பேட்டைக்கு போறீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்க ராயப்பேட்டைக்கு போறீங்கன்னா மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்க தேனாம்பேட்டைக்காரங்க, அதனால நாங்க மகிழ்ச்சி அடையத்தான். திரு எழிலரசன், இந்த சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு மட்டும் சொல்லியிருந்தேன். எழுதி குறிச்சு வச்சிருக்கேன், விட்டுருவேன் நானு. இல்ல அவர் பேச முடியாதுன்னு நினைக்கிறீங்க பொழுது, இன்பதுரை அவர் வேலை பேச முடியாதுன்னு நினைக்கிறீங்க. அதனால நீங்க பேசுறதா பேசுங்க, நான் பதில் கொடுத்துக்கிறேன். பரவாயில்ல. திரு இன்பதுரை அவர்களால் பதில் அளிக்க முடியாது என்று கருதி பேசக்கூடியவர்களுக்கு நான் பதில் அளிக்க தயாராக இருக்கிறேன். அது நல்லா இருக்கும், தப்பு இல்லை. நீங்களும் என்னோட உரையாடுங்க, உங்களுக்கும் நான் பதில் கொடுத்த மாதிரி இருக்கும், நல்லதுதான், தப்பு கிடையாது. ஆமா, நீங்களும் போயிட்டு ஊர்ல சொல்லுவீங்கல்ல கொஞ்சமா அது நடந்ததை பத்தி. புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கானது. தமிழ் புதல்வன் திட்டம் என்னங்க? தமிழ் புதல்வன் திட்டம் எங்க ஸ்பீக்கரே பரவாயில்ல பொழுது, நீங்க தான் பயங்கரமா இருக்கீங்க. தமிழ் புதல்வன் திட்டம் அது ஒரு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம். ஆமாங்க, நான் எங்க ஸ்பீக்கர் சொன்னோம். ஆமாங்க, உங்க ஸ்பீக்கர் இருந்தா எப்படி அடிச்சிட்டு இருப்பாரு மணி அண்ணன் தனபால் மாதிரி நடந்துக்காதீங்கன்றாரு. இந்த திட்டங்கள் மூலமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், நன்றாக கவனிங்க அண்ணா இன்பதுரை, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் GER, அதாவது உயர்கல்விக்கு கல்லூரிக்கு செல்லக்கூடிய சதவீதம் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறது என்றால் 73% என்று சொல்லக்கூடிய விவரத்தை இங்கே நான் பதிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி சொல்ல இங்கே பேசுகிறேன். நான் திரும்ப கேட்கக்கூடிய கேள்வி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? சரிபாதியாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை 8 கோடி மக்கள் தொகையிலே 4 கோடி பெண்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் மொத்தத்தில் 4 இன்சிடென்ட் சொல்லியிருக்கீங்க. இந்த 4 இன்சிடென்ட்டையும் யாராவது நியாயப்படுத்துறோமா? இங்க இருக்கக்கூடிய யாருமே நியாயப்படுத்த மாட்டாங்க. ஆனா அந்த 4 பேரோட இன்சிடென்ட்டை வைத்து 4 கோடி பேரையும் மீண்டும் அடுப்பங்கரையிலே முடக்கிப்படுவதற்கான சனாதனிகளுடைய எண்ணத்தை நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதுதாங்க பேர் வைப்பாங்க. எப்ப எங்களை ஏற்ற இறக்கத்தை பற்றி பேசுகிறீர்களோ அந்த பெயர் தான் வைப்பார்கள். பாதுகாப்பு இல்லாமல் தான் 1 கோடி பெண்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்களா? இவ்வளவு பேர் பெண்கள் கல்லூரிக்கு படிக்க போறாங்களா? லட்சக்கணக்கான பெண்கள் வேலைக்கு போறாங்களா? இந்தியாவினுடைய நான் கேட்கிறேன் உங்களை, நீ தான் சொல்லிட்டேனே ஐசோலேட்டட் இன்ஸ்டன்ட் 4 சொல்லிட்டு நீங்க குட்டிச்சோறாக்க பாக்குறீங்க. நாங்க படிக்க வைக்கிறேன். ஏங்க கம்னருங்க, நீங்க குறுக்கால பேசிட்டு இருக்கதெல்லாம் இருக்கட்டும். கார்த்திக் எனக்கு பதில் சொல்லட்டும், நான் சொல்லிக்கிறேன். நான் சொல்ற கருத்தை உள்வாங்க பாருங்க. முதல்ல இந்த எந்த விதமான தவறுகளையும் இங்க நியாயப்படுத்த பேசல. தவறுகளுக்கான நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டிருக்கு, அதை தடுக்கப்பட்டிருக்கிறது, அதை குறைக்கப்பட்டிருக்கிறது, தண்டனைகள் வாங்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஒரு அரசினுடைய நடவடிக்கை. அதை தான் நீங்க கணக்கீடுல எடுக்கணும். அதை கடந்து எந்த அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடியவர்கள் 100 பேர் என்றா 28 மாநிலங்கள் இருக்கு. 28 மாநிலங்களில் ஒரு உதாரணத்துக்காக புள்ளி விவரத்துக்காக 100 பேர் வேலைக்கு போறாங்கன்னா 43 பேர் தமிழ்நாட்டு பெண்கள் என்பதை மறந்து விடாது. மிச்சம் 27 மாநிலங்களுக்கு தான் மிச்சம் 57 பேர் போறாங்க மொத்தத்துல. அப்ப நீங்க என்னங்க சொல்ல வரீங்க? என்னங்க சொல்ல வரீங்க நீங்க? நான் சொல்றதை காது கொடுத்து கேளுங்க. கம்னு நீங்க நடுவுல குறுக்கால பேசுங்கன்னா அப்புறம் இட் வில் கோ அகைன்ஸ்ட் இட், தப்பா போகும். சும்மா நீங்க என்னத்துக்கு? அப்ப கஸ்தூரி அங்க பேசுறதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க, நீங்க அமைதியா இருங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் 100 பேர் பெண்கள் வேலைக்கு போகிறார்கள் என்றால் 43 பெண்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிற பொழுது அப்ப பாதுகாப்பு இல்லாம தான் வேலைக்கு போறாங்களா? இந்த கேள்வி எழாதா? போற போக்குல ஒண்ணுத்த தப்பா கஸ்தூரி கூட்டணி கட்சின்னு கூட பார்க்காம திட்டாங்க. அவங்க ஒரு தவறான கருத்தை சொல்லிட்டீங்க. தவறுன்னு சொல்ல, கருத்து சரி, ஆனா பாவம் உங்க கூட்டணி கட்சி மேல பழிய சொல்லிட்டீங்க. டாய்லெட் கட்டுறதுலாம் தப்பா வச்சு கட்டிட்டாங்கன்னு CAG ரிப்போர்ட்ல நான் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் இருக்கேன். எல்லாம் 2016 2021 கட்டப்பட்டதுக்கு தான் அந்த மாதிரி டாய்லெட் கட்டி இருக்கிறதுக்கெல்லாம் ரீஃபண்டிங் கேட்டு இருக்காங்க. CAG ரிப்போர்ட்ல ரீஃபண்டிங் கேட்டு இருக்கிறதெல்லாம் 2016 2020 இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டினது. அதுக்கான CAG ரிப்போர்ட்ஸை நாங்கள் தான் பார்க்குறோம், நீங்க பார்க்கல. நாங்கள் தான் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம்.
ரிவ்யூ பண்ணும்போது இதெல்லாம் இவன் நின்று போயிருக்கு, நீங்க மிச்சம் 12,600 ரூபாய் திரும்பி கேளுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. கலைஞர் கனவு இல்லம் 3,50,000 ரூபாய்க்கு தருகிறேன் என்ற திட்டத்தினை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஆண்டுக்கு 1 லட்சம் என்று 3 லட்சம் வீடுகளை கட்டுவதன் மூலமாக குடிசையில்லா தமிழ்நாட்டை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த தலைவர் தான் வருங்காலத்திற்கும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தலைமை என்பதனை அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்பதை முதல் கருத்தாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு சிவிஎம்பி எழிலரசன்.